நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் தொடர்பான பிரச்சினையை தீர்க்க பொது சேவை ஆணையகத்துடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திலை ஜெயவீரவின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் 43,273 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாகவும், மாகாண சபைகளின் கீழ் உள்ள பாடசாலைகளில் 40,621 ஆசிரியர் வெற்றிடங்களும், தேசிய பாடசாலைகளில் 2,652 ஆசிரியர் வெற்றிடங்களும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 2019 மே 25 அன்று நடைபெற்ற ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தேர்வில் தகுதி பெற்ற வேட்பாளர்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து செப்டம்பர் 25, 2024 அன்று பொது சேவை ஆணையகத்திடம் அமைச்சகமும் முறையாக அறிவுறுத்தல்களை கோரியதாக பிரதமர் மேலும் விளக்கியுள்ளார். தர்மாச்சாரியா தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து ஆசிரியர்களை நியமிக்க இந்த தேர்வு நடத்தப்பட்டது. நியமனங்கள் வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் 26, 2022 அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை தொடர்ந்து கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக இந்த செயல்முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையில் இந்த பாடங்களுக்கான வெற்றிடங்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டதாரிகளால் நிரப்பப்பட்டுள்ளன. மீதமுள்ள வெற்றிடங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டம் பெறவிருப்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் கூறியுள்ளார்.